படைப்பின் பொழுது சிவபெருமான் மலை உருவமாக தோன்றியதால் பழமலைநாதர் என்றும் அழைக்கப்படுகின்றார். இங்குள்ள மணிமுத்தா நதியில் நீராடி சுவாமியை வழிபட்டால் கங்கையில் நீராடி காசி விஸ்வநாதரை தரிசித்த பலன் கிடைப்பதால் விருத்தகாசி என்றும் இத்தலம் அழைக்கப்படுகின்றது. திருமால், இந்திரன், பிரம்மன் போன்றவர்கள் வழிபட்ட தலம், சித்தர்கள் வழிபட்ட தலம், பாம்பாட்டி சித்தர் சமாதி அடைந்த தலமாக கூறப்படுகின்றது. 3000 ஆண்டுகளுக்கு முன்னால் விபசித்த முனிவர் இங்கு திருப்பணி செய்ய ஆரம்பித்த பொழுது வேலை செய்தவர்களுக்கு இத்தலமரமான வன்னிமரத்தின் இலையை கொடுக்க அவரவர்கள் வேலைக்கேற்ப அது தங்கமாக மாறியது, பொற்காசுகளாக மாறியது என்று கூறுவர். 28 ஆகமங்களையும் 28 லிங்கமாக முருகப்பெருமான் இங்கு நிலைநிறுத்தி இருக்கின்றார். இது வேறு எங்கும் இல்லாத சிறப்பாகும். சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமியை பாடி பெற்ற 12000 பொற்காசுகளை இங்குள்ள மணிமுத்தா நதியில் இட்டு கமலாலய குளத்தில் திருவாரூரில் பெற்றதற்கு இங்குள்ள மாட்டுரைத்த விநாயகரே சாட்சியாவார்.